எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இலக்கியன் ஸ்டுடியோ. நீ நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா தனுஷ் நடித்த ரயான் படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். அதில் யாரார் நடிச்சிருக்காங்கன்னா எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். ரஹ்மான் சார் மியூசிக்கு. எல்லா ஆக்டருமே ஒரு பெரிய ஆக்டர் தான். எல்லாருமே பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர் எல்லாமே நடிச்சிருக்காங்க. செல்வராஜ் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சரி, நம்ம வாங்க இப்போ ட்ரெய்லர் பார்க்க போயிடுவோம். பிக்சர்ஸ் நல்ல தண்ணி ஊற்றியாவது, ரத்தம் ஆறு ஓடுது. செல்வா சார் இது தெரியுமா? சிங்கம்தான். காட்டிலேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒருத்தனா சிங்கம் ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி. அவன் இங்க வந்து போட சொல்லு. மாதிரி இருக்கு டோன்லாம், கலர் டோன்லாம். பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். பயங்கரமா இருக்கு. ரஹ்மான் மியூசிக்கல். ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடதானே. லெவல் ராயா. புதுப்பேட்டை 2 பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா வேற கதையா தான் இருக்கும் போல. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. சென்னை, வட சென்னை, அந்த மாதிரி அந்த சென்னையில இன்னொரு ஏரியா காட்டுற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு கேங்ஸ்டர் படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாவே பிளட் தான், ரத்தம் குத்து வெட்டு தான். அசுரன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கருத்து அதுல வச்சுக்க மாதிரி இதுல மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குது. பழி வாங்குற மாதிரி இருக்குது. அந்த லாஸ்ட் 3 பேர் போனாங்களே, அவங்க உங்க ஃபேமிலி தான் நினைக்கிறேன். இவர் போனாரு, கூட 2 தம்பிங்க பாப்பா கையில வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதான் தங்கச்சி கையில வச்சிருப்பாரு. அப்படிதான் நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு அவங்களுக்கு. அது இங்க வளர்ந்து இங்க அதை தித்துக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. கலர் டோனுன்னா புதுப்பேட்டை மாதிரி இருக்குது. கலர் டோன் கிரீன், ரெட், இந்த டோன்லாம் பாக்குறப்ப புதுப்பேட்டை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ரஹ்மான் சார் தான் தெரிஞ்சு ஹீரோன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. புரிஞ்சு மெஞ்சிருக்காரு மியூசிக். எஸ்.ஜே. சூர்யா சார், எஸ்.ஜே. சூர்யா பயங்கரமா அடிச்சிருக்காரு. ஏதோ ஒன்று சொல்லுவாரு, எவனா இருந்தாலும் இங்க போட சொல்லுமா, அதுதான் செம சீன். அது நல்லா இருந்தது. எஸ்.ஜே. சூர்யா வச்சிருந்தாரு. மற்றபடி யாரு, பிரகாஷ் ராஜ் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. சித்தப்பா பக்தி வீரன் சித்தப்பா இருக்காரு. அவரு நல்ல கேரக்டர். வில்லனிசம் பயங்கரமா பண்ணிருக்காரு. வில்லனிசம் இந்த கண்ணிலே தெரியுது அவரு வில்லனிசம். அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதனால கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இருக்க காஸ்ட் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய காஸ்ட் நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு தேசிய அவார்டு வாங்கின காஸ்ட் நினைக்கிறேன். எல்லாருமே பெரிய பெரிய படம் பண்ண ஆளுங்க. அந்த மாதிரி காஸ்ட் 2 ஆஸ்கர் வாங்கின ஆளு உள்ள இருக்காரு. நல்லா இருந்தது எல்லாம் போடுறதுக்கு. பார்க்கும் படத்தை பார்த்துட்டு பேசுவோம். கன்ஃபார்ம் தேட்டரில் போய் பண்ண படம், பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொன்னாதான் எனக்கு தெரியும். அடிக்கடி எங்கள் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் சொல்ற மாதிரி தான், வேற வழி இல்லை. நன்றி, தேங்க்யூ. உசிரே நீதானே நீதானே நடலாவும்